அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் விளம்பரம் தேட பாஜக முயற்சிப்பதாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்ட மக்களின் 60 ஆண்டு கால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் தொடக்க நிகழ்ச்சியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நிலத்தடி நீரை செறிவூட்டும் இந்த திட்டம் பயன்பாட்டிற்கு வந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். இந்த திட்டம் மூலம் பாஜக விளம்பரம் தேட முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டிய ஈஸ்வரன், திட்டத்திற்கான திறப்பு தேதி குறித்து முதலமைச்சர் ஆலோசித்துக் கொண்டிருந்த போது அதனை அறிந்து கொண்டு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அரசியல் செய்ய முயற்சி செய்ததாக சாடினார். சுதந்திர தினம் முடிந்தவுடன் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் துவக்கப்படும் என்று சொன்னார். அமைச்சர் அவர்களும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இதற்கிடையில் பிஜேபி அரசியலை செய்ய பார்க்கிறார்கள். ஆனால் இதற்கு முன்பே இது திட்டமிடப்பட்டு விட்டது. நான் நன்கு அறிவேன். தலைமைச் செயலகத்திலே முதலமைச்சரை பார்த்து நான் இது பேசிக் கொண்டிருப்பது முதலமைச்சரை சொன்னார். அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது சில கட்சிகள் தங்களுக்கு விளம்பரம் தேடுவதற்காக இப்படிப்பட்ட விஷயங்களை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள். முன்னதாக திட்டத்திற்கென நிலம் கையகப்படுத்தி பணியை துரிதப்படுத்திய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்த ஈஸ்வரன், இந்த திட்டம் காளிங்கராயனிலிருந்து தொடங்குவதால் காளிங்கராயன் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் என பெயர் வைக்க வேண்டும் என்றார். மேலும் விடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட ஏரி குளங்களுக்கு 2வது திட்டம் தேவை என்பதால் அரசு அதனை பரிசீலிக்க வேண்டும் என்றும் ஈஸ்வரன் கேட்டுக்கொண்டார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.